ஹுசூர், தங்களிடம் ஒரு முக்கியமான தகவலை தெரிவிக்க வேண்டும். கூறுங்கள் அக்கா அவர்களே. எனது ஆலோசனையை கேட்டு இந்த நிக்காவை நிறுத்தி விடுங்கள். நான் ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும்? உலைமாவும் காசி அவர்களும் தான் இதுவரை தங்களை எதிர்க்கிறார்கள் என்று நினைத்தேன். நமது பல்வேறு பிராந்தியங்களில் இருக்கும் சுபேதார்களும் தங்களை எதிர்க்கிறார்கள். இந்த நிக்கா நடந்துவிட்டால் புரட்சி செய்ய நினைப்பவர்களுக்கு ஒரு காரணம் கிடைத்துவிடும். இதுபோக ஜோதா பேகத்திற்கும் தலாக் தருகிறீர்கள் என்ற செய்தியை கேட்டு ராஜபுத்திர சுபேதார்கள் தங்கள் மீது கோபமாக உள்ளார்கள். இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் பிறகு பிரச்சனையாகிவிடும். சிறிது நேரத்தில் நிக்கா நடக்கவிருக்கிறது, இப்போது வந்து பிரச்சனையாகிவிடும் என்கிறீர்கள். ஏனென்றால் ஹுசூர், நடக்கவிருக்கும் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு எனக்கு வேறு வழியே தெரியவில்லை. நீங்கள் இவ்வளவு பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உண்மையான வீரன் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? ஆபத்தை கண்டு ஓடாமல் இருப்பவன் தான். வாளை ஏந்தி கொண்டு எதிர்ப்பவனே வீரனாவான். தன் எதிரியை விட தன்னை பலமாக நினைப்பவன் தான் ஒரு உண்மையான சிறந்த வீரனாவான். நான் முன்பே கூறிவிட்டேன் அக்கா அவர்களே, என்ன நடந்தாலும் நான் என்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. நீங்கள் ஏன் இவ்வளவு தயங்குகிறீர்கள் என்று எனக்கு இப்போதுதான் புரிகிறது. நான் நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு விசுவாசம் காட்டுவதை விட உங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்வதில் தான் அதிகம் அக்கறை காட்டுகிறீர்கள். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும். நான் தங்கள் விசுவாசியாகத்தான் எப்போதும் இருப்பேன். தங்களுக்காக என் உயிரை துறக்க வேண்டும் என்றாலும் நான் தயங்க மாட்டேன். அவ்வாறு இருக்கும்போது இதெல்லாம் தாங்கள் தவறான முடிவை எடுக்கவே கூடாது. நான் அதைத்தான் தடுக்க நினைக்கிறேன். சுருக்கமாக சொன்னால் இந்த நிக்கா என்பது தற்கொலைக்கு சமமான செயலாகும். அதோடு தங்களுடைய போதும் அக்கா அவர்களே, நான் உங்களிடம் முன்பே கூறிவிட்டேன், இந்த நிக்காவை எதிர்ப்பவர்கள் என்னை எதிர்ப்பவர்கள் ஆவார்கள் என்று. உங்களுக்கு இந்த நிக்காவில் விருப்பம் இல்லை என்றால் நான் உங்களை இந்த பதவியில் இருந்து, ஏன் பதவியில் இருந்து மட்டுமல்ல, இந்த ஆக்ராவில் இருந்தே அனுப்பிவிடுகிறேன். சென்று விடுங்கள் இங்கிருந்து. எனக்கு உங்கள் யார் ஆலோசனையும் தேவையில்லை. இன்றைக்கு பிறகு நான் ஷெஹன்ஷாவை முழுமையாக இழந்துவிடப் போகிறேன். இருப்பினும் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் அவர் செய்யும் பாவங்களை மன்னித்து விடுங்கள். நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த புண்ணியம் ஏதாவது இருந்தால் அதனுடைய பலனை நான் ஷெஹன்ஷாவிற்கே அர்ப்பணித்து விடுகிறேன். எச்சரிக்கை! ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஹுசூர், ஷஹன்ஷா அவர்களின் ஆணை பிரகாரம் இங்கு எவரும் ஆயுதத்துடன் அமரக்கூடாது. எனவே தங்களின் ஆயுதத்தை என்னிடம் கொடுத்து விடுங்கள் ஹுசூர். இன்று என் வாழ்நாளில் மிக முக்கியமான நன்னாள். நான் எடுத்த முடிவில் பலருக்கு விருப்பம் இல்லை என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது, அப்படி இருப்பவர்கள் இங்கே இருக்கிறீர்களா? இருக்கிறீர்களா? இருந்தால் தைரியமாக முன்னே வந்து எதிர்ப்பை தெரிவியுங்கள். என்னை எதிர்க்கும் தைரியம் யாருக்கு இருக்கிறது என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். என்னை எதிர்ப்பவர்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் நினைத்தாலும் இந்த நிக்கா நடக்காது ஷஹன்ஷா. ஆக்ராவில் உள்ள எந்த காசிமும் இதை நடத்தி வைக்க மாட்டார்கள். அப்படியா? நீங்கள் கூறுவது நடக்கிறதா இல்லை நான் கூறுவது நடக்கிறதா என்பதை இப்போதே பார்ப்போம்.
என்ன செய்கிறாய் ஜலா? காசி அவர்களை மிரட்டி இவ்வாறு நிக்கா செய்ய சொல்வது தவறு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தாயே. இந்த நிக்கா நடந்து முடிந்து விட்டாலே பிறகு அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். சாட்சிகள் எங்க இருக்கிறது ஹுசூர்? காசி அவர்களே, அதிஃபா அவர்கள் குடும்பத்திலிருந்து யாரும் வரவில்லை. அதனால் சாட்சிகளின் ஏற்பாடுகளை அதிஃபாவே செய்திருக்கிறார். மணமக்கள், நிக்காவிற்கு தயாராகுங்கள். யா குதா, அல்லாஹ் ஏதாவது அற்புதம் செய்து இந்த நிக்காவை நிறுத்த வேண்டும். அதிஃபா அவர்களே, ஃபயாத் ஹுசைன் அவர்களே, உங்களுடைய நிக்கா ஜலாலுதீன் முகம்மது அக்பர் மறைந்த பாட்ஷா ஹுமாயூன் அவர்கள் புத்திரருடன் சிக்காய் ருசூல் 5 லட்சம் கொடுத்து முடிவு செய்யப்பட்டுள்ளது. தங்களுக்கு இந்த நிக்காவில் சம்மதமா? ஆம், எனக்கு சம்மதம். சம்மதம் தானே? சம்மதம். சம்மதம் தானே? சம்மதம். ஜலாலுதீன் முகம்மது அக்பர் மறைந்த ஹுமாயூன் புத்திரராகிய தங்களுக்கு அத்தீஃபா அவர்களுடன் நிக்கா நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிக்காவில் உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். இந்த நிக்காவில் தங்களுக்கு சம்மதமா? சம்மதம். சம்மதம் தானே? சம்மதம். இனி நீங்கள் இருவரும் கணவன் மனைவி ஆகிவிட்டீர்கள். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் பேகம் ஷாய்பா. தாங்கள் அறையிலேயே இருக்க வேண்டும் என்று ஷஹன்ஷா கட்டளையிட்டு இருக்கிறார். நான் அவர் திருமணத்தை தடுக்க செல்லவில்லை. அவர் புது உறவிற்கு வாழ்த்து கூற செல்கிறேன். நான் தங்களுடைய கட்டளையை மீற இயலாது. ஆனால் நான் தங்களுடன் வருவதற்கு தாங்கள் அனுமதிப்பீர்களா? என் மீது நம்பிக்கையே இல்லையா? ஏன் இவ்வாறு மாறிவிட்டீர்கள் ஷஹன்ஷா? ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர். ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர். ஆச்சரியமாக இருக்கிறது. எங்களுடைய எண்ணம் நிறைவேறிவிட்டது. இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருந்தேன். இவ்வாறு நடக்க இயலாது. இவ்வாறு நடக்க இயலாது. இது சாத்தியமில்லை. ஆம், உங்கள் ஷஹன்ஷா இறந்து விட்டார். இதற்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருந்தேன். எப்பொழுது எனக்கு பேகம் மந்தஸ்து கிட்டும், எப்பொழுது
ஜலாலுதீன் முகமது அக்பருக்கு இந்த நிலைமை ஏற்படும் என்று காத்துக் கொண்டிருந்தேன். இவர்கள் அனைவரையும் கைது செய்யுங்கள். நீங்கள் இப்படி செய்யக்கூடாது. மரியாதையாக பேசும் மான்சிங். நீ என்ன செய்து விட்டாய் அதீஃபா? இவர் உன்னுடைய கணவர் அல்லவா? நிச்சயமாக ஜலாலுதீன் முகமது அக்பர் அதீஃபாவினுடைய கணவர்தான். ஆனால் இங்கே நிக்காவே நடக்கவில்லையே. ஏனென்றால் நான் அதீஃபா இல்லை. என்னுடைய பெயர் ஜக்கீனா. நான் அதீஃபாவே இல்லாத போது எவ்வாறு நீ என்னை ஷஹின்ஷாவின் பேகம் என்று கூறுகிறாய்? வீரர்களே, அனைத்து பேகங்களையும் தாசிகளையும் ஒன்றாக கட்டி போட்டு சிறையில் அடைத்து விடுங்கள். அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் பிறகு முடிவு செய்கிறேன். இவர்களை சிறையில் அடையுங்கள். இல்லை, நான் எங்கும் செல்ல மாட்டேன். என் ஷஹன்ஷாவை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். என்னை விடுங்கள் ஷஹன்ஷா. ஜலாலின் இறப்பு அனைவரையும் விட ஜோதா பேகத்தை தான் அதிகம் பாதித்துள்ளது. ஜலால் இவளை அடியோடு வெறுத்துக் கொண்டிருந்தான். அத்தை அவர்களே, இது உணர்ச்சி வசப்படும் நேரம் அல்ல. நீங்கள் ஷெஹன்ஷாவை இழந்து விட்டீர்கள். இப்போது உங்கள் வயிற்று வளரும் குழந்தையை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும். சக்கீனா, என்ன செய்து விட்டாய்? ஜலாலை கொன்று விட்டாயா? நான் ஜலாலை இவ்வளவு வயதிலிருந்தே, இவ்வளவு வயதுதான் நான் அப்போதிலிருந்தே கண்ணுக்குள் வைத்து வளர்த்தேன். என் மகனை விட ஜலாலை தான் நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். என் வாழ்க்கை முழுதும் ஜலாலிற்கு நான் கேடயமாக இருந்து வந்தேன். இன்று வரை அனைவரிடமிருந்தும் ஜலாலை காத்து வந்தேன். ஆனால் நீயோ என் கண் முன்பே என் ஜலாலை இவ்வாறு கொன்று விட்டாயே. ஏன் சக்கீனா? ஜலாலை ஏன் நீ கொலை செய்தாய்? நான் உன்னைத்தான் கேட்கிறேன். ஜலாலை கொல்லக்கூடாது என்று உன்னிடம் கூறியிருந்தேன் அல்லவா? ஜலாலை பதவியிலிருந்து மட்டும் தான் இறக்க சொன்னேன். பிறகு ஏன் இவ்வாறு செய்தாய்? ஜலாலின் வாழ்க்கை மீது எனக்கு மட்டும்தான் உரிமை உள்ளது. அவன் எதிர்காலத்தை குறிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் உள்ளது. ஜலாலை நீ கொன்று இருக்க கூடாது. ஏன் இவ்வாறு செய்தாய்? அந்த ஆபத்தான தவறை நாங்கள் செய்ய இயலாது. ஒருவேளை அவன் இன்று பிழைத்திருந்தால் பிறகு எங்கள் கதி என்னவாகும் என்பதை யாராலும் கூற இயலாது. ஆனால் நீங்களோ அவனுடைய வளர்ப்பு தாய். எப்படியோ தாங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். ஆனால் நாங்கள் இருவரும் நிச்சயம் கொல்லப்படுவோம். ஆகையால் தான் எங்கள் பாதுகாப்பை கருதி நாங்கள் ஜலாலை கொன்று விட்டோம். வாயை மூடு. ஜலாலின் பெயரை உச்சரிக்க கூட உனக்கு தகுதி கிடையாது. உன் பாதுகாப்பிற்காக என் ஜலாலை கொன்று விட்டாய் என்று என்னிடமே நீ கூறுகிறாயா? ஜலாலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அதை நான் மட்டும் தான் செய்வேன். ஜலால் மீது எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. இங்கு எதை செய்ய வேண்டும் என்றாலும் நான் தான் அதை செய்வேன். என் ஜலால் 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 யா அல்லாஹ்! ஜலால், குதாவின் மீது ஆணையாக கூறுகிறேன், நான் உன்னை பதவியிலிருந்து இறக்க மட்டும் தான் நினைத்தேன். நான் ஏன் இவ்வாறு செய்தேன் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய். என்னை மன்னித்து விடு. உண்மை என்னவென்றால் ஷெஹன்ஷாவாக இருக்கும் தகுதியை நீ இழந்து விட்டாய். ஆம், ஒரு 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 பெண்ணின் மீது காதலில் விழுந்து இவள்தான் இந்த ஜோதா பேகத்தின் காதல் வலையில் விழுந்து விட்டாய். நீ என்னையே மறந்து விட்டாய்.
நான் உன் பெரியம்மா தானே ஜலால். நீ என்னை பெரியம்மா என்று கூறுவதையே நிறுத்திவிட்டாய். இந்த ஜோதாவை உன்னிடமிருந்து பிரிப்பதற்காக கொண்டு வந்தேன். உன் பதவியை அகற்ற கொண்டு வந்தேன். உனக்கு பாடம் புகட்டுவதற்காக. ஆனால் குதாவின் மீது ஆணை, என் கனவிலும் உன்னை கொல்ல நினைக்கவில்லை. என் மீது நம்பிக்கை வை. நான் உன்னை உயிரோடு விட மாட்டேன். உன்னை மன்னித்து விட்டு விடலாம் என்று நினைத்தேன் துரோகியே. ஆனால் என் ஜோதா பேகத்தின் மீது கையை வைத்து தவறு செய்து விட்டாய். உங்களுக்கு வயது ஏற ஏற மூளை மங்கிக் கொண்டே வருகிறது என்று நினைக்கிறேன் மகாமங்கா. உனது ஆட்களை நீ சரியாக கணக்கு பார்க்கவில்லையா? நன்றாக ஒரு முறை சுற்றிப்பார். உனது ஆட்களில் ஒருவன் குறைவாகத்தான் இருப்பான். ஒருமுறை பிழைத்து விட்டாய் ஜலால். ஆனால் இனி பிழைக்க முடியாது. அனைத்து ஆயுதங்களும் எங்கள் கைவசம் உள்ளது. நாங்கள் பீரங்கிகளை கைப்பற்றி விட்டோம். ஒருமுறை நீங்கள் பீரங்கிகளை சோதனை செய்திருந்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் காலி பீரங்கியால் எதுவும் செய்ய இயலாது. என்ன நினைத்துக் கொண்டிருந்தாய் என்னை? எனது நாட்டு மக்களை நான் கொல்வதற்காக பீரங்கிகளில் குண்டு போட்டு வைத்திருப்பேன் என்றா? நான் அவர்களை பயமுறுத்த மட்டுமே எண்ணினேன். சுயமாக இந்த ஜலாலே ஒரு ஆபத்தான ஆயுதம். இதை கூறியதே தாங்கள் தானே. பிறகு எப்படி அதை மறந்தீர்கள்? புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய் ஜலால். கோட்டையின் மற்ற பகுதிகள் என் கைக்குள் தான் இருக்கிறது. உன்னால் வெல்ல முடியாது. நான் மீண்டும் கூறுகின்றேன், நீங்கள் தான் எனக்கு ஆசான் என்பதை நீங்கள் எப்படி மறந்தீர்கள்? தாங்கள் என்ன நினைத்தீர்கள்? இந்த சதி திட்டத்தை பற்றி தெரிந்த பிறகும் நான் எந்த நடவடிக்கைகளும் எடுக்க மாட்டேன் என்றார். மீண்டும் ஒருமுறை நன்றாக பாருங்கள் மகாமங்கா. இங்கே அனைவரும் இருக்கிறார்கள், அனைத்து அதிகாரிகளும் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் இங்கில்லை. அதுதான் அக்கா அவர்கள். அக்கா அவர்களே, ஆச்சரியமாக இருக்கிறதா? எப்படி நான் அக்கா அவர்களை பதவியில் இருந்து நீக்கியதை போல் நடித்தேனோ அதே போல்தான் இதுவும் வெறும் நடிப்பு மட்டும்தான். நீங்கள் அனைவரும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் எதற்காக இந்த குற்றத்தை செய்தீர்கள் என்று ஒப்புக்கொண்டால் நன்றாக இருக்கும். இந்த சதிகார பெண்ணை முதல் முறை குளியல் அறையில் பார்த்த போதே நான் அனைத்தையும் புரிந்து கொண்டேன்.
அது தற்செயலாகவோ எதேச்சையாகவோ நடந்தது அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஏய், யாரங்கே? யார் நீ? எனது வஸ்திரங்கள் பாழாகிவிட்டது. ஆகையால் தான் இங்கு வந்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் ஷென்ஷா. அந்த குளியலறை பாட்ஷாக்களுக்கும் பேகங்களுக்கும் மட்டுமே உரியது. அப்போதே எனக்கு புரிந்தது, அந்த இடத்தில் இவள் நுழைந்தாள் என்றால் இது அதிகாரம் படைத்த யாரோ ஒருவரின் கைவேலை என்பதை நான் புரிந்து கொண்டேன். சந்தேகம் பிறந்தது, ஆனால் அது யாருடைய கைவேலை என்பது எனக்கு தெரியவில்லை. நான் அவளை நெருங்க வேண்டும் என்பதுதான் அந்த நபரின் திட்டம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் அவள் மீது அபிப்பிராயம் கொள்ள வேண்டும் என்பதை அவர் விரும்பினார். பிறகு அடுத்த நாள் அட்கா அவர்கள் இவர்கள் அனைவரும் காபூலில் இருந்து அடைக்கலத்திற்காக இங்கே வந்துள்ளார்கள் என்று கூறியதும் தெள்ளத் தெளிவாக புரிந்தது. அவர்கள் தானாக இங்கு வரவில்லை, அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் ஏதோ சதித்திட்டம் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டேன். ஆதாப் ஷென்ஷா. அந்த திட்டம் என்ன, பின்னால் இருக்கும் நபர் யார், அது எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் அனைவரின் முன்பாக என் சந்தேகத்தை நான் கூறவில்லை. இதை பற்றி யாரிடமும் நான் ஆலோசிக்கவும் இல்லை. இவர்களது வலையில் நான் சிக்கியதைப் போல நடித்தால்தான் உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும் என்று முடிவு செய்த பிறகு இதை நடத்தினேன். அதனால்தான் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் விளைவித்தேன். நான் இவள் மீது மோகம் கொண்டதைப் போலும் நடித்தேன். எனவே நான் அவளை ஆதரிப்பதை போல் நடித்தேன். அதனால்தான் அவளை என் கோட்டையில் எனது அருகாமையில் வைத்துக் கொண்டேன். அப்போதுதான் அவளை கண்காணிக்க முடியும் என்று நீங்கள் எப்படி நினைத்தீர்களோ நானும் அதே போல் நடந்து கொண்டேன். நான் இவளது அழகுக்கும் அழகான குரலுக்கும் மயங்கியதைப் போல் அனைவரும் முன்பாக நடிக்கத் தொடங்கினேன். இந்த சூழ்ச்சியின் ஆழத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் முடிவெடுத்தேன். அதாவது இவளை ஆக்ராவை விட்டு தூரமாக அழைத்துச் செல்ல முடிவெடுத்தேன். அதனால்தான் நான் இவளை என்னோடு வேட்டைக்கும் அழைத்துச் சென்றேன்.